Decode the World Unfiltered. இந்தியாவை இருண்ட சீனாவிடம் இழந்துவிட்டோம் அப்படின்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இது ஒரு ஆதங்கம்னே சொல்லலாம். சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டினுடைய உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்றதும், அப்போது சீன அதிபர் ஷி ஜின்பிங், அதேபோல் ரஷ்ய அதிபர் புட்டின் இவங்கெல்லாம் தனித்தனியாக பேசியது அப்படின்னு பல்வேறு நிகழ்வுகள் உலகம் முழுக்க கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறி இருந்த சூழலில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பையும் அது டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு அவரோட ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மாநாட்டின் போது மூவரும் ஒன்றாக சிரித்து பேசக்கூடிய புகைப்படங்கள் வெளியாச்சு, காட்சிகள் வெளியாச்சு. இந்த காட்சிகள் மூலமாக அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு இணக்கம் அப்படிங்கிற அந்த விஷயம் உலகம் முழுக்க முக்கியமாக கவனிக்கக்கூடியதாக மாறுச்சு. சரி, இந்த மூன்று தலைவர்கள் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முக்கியமானவர்கள். உலகின் மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடியது ரஷ்யா, அதேபோல் மிகப்பெரிய உற்பத்தி நாடு அப்படின்னு சொன்னால் சீனா, மிகப்பெரிய சந்தையை கொண்டிருக்கக்கூடிய நாடு இந்தியா. அப்போ இந்த மூன்று நாடுகளும் பரஸ்பரம் நட்பு பாராட்டுவது அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கை தான் கொடுத்துருக்கோம். நிச்சயமாக பல ஆண்டுகளாக அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, இந்தியாவை சீனாவுக்கு ஒரு மாற்று சக்தியாக பார்க்க தொடங்கி இருக்கிறது. இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு அப்படிங்கிறதுனாலையும், அது வளர்ந்து வரக்கூடிய பொருளாதாரம் மற்றும் இராணுவ பலம் அப்படிங்கிறதும் அமெரிக்கா இந்தியாவோட நெருங்கிய ஒரு உறவை வச்சுக்கணும்னு நினைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள். அமெரிக்காவுடைய இராணுவ தளவாடங்களுக்கு இந்தியா மிகப்பெரிய ஒரு சந்தையாக இருந்து வருது. ஆனால் ஷாங்காய் மாநாட்டில் இந்தியா, ரஷ்யா, அது மட்டும் இல்லாமல் சீனா, இந்த நெருக்கமான உறவு இருக்கு இல்லையா, இது ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு புவிசார் அரசியல் நோக்கத்தை இழந்து வரக்கூடியதை உணரத் தொடங்கியதாக பார்க்கணும். நம்ம யுக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகள்லாம் விதிச்சுது. ஆனால் இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து தொடர்ந்து மலிவான விலையில் கச்சா எண்ணெயை வாங்கி கொண்டே இருந்தோம். இப்போ அதை கண்டித்து ட்ரம்ப் நிர்வாகம் இந்தியாவுக்கு எதிராக கடுமையான வரிகளெல்லாம் உயர்த்தக்கூடியதை பார்த்தோம். ரஷ்யாவுடைய போருக்கு மறைமுகமாக நிதி அளிப்பதாக இந்தியா மீது குற்றம் சாட்டியது. ரஷ்யா கிட்டேருந்து தொடர்ச்சியாக நாம் ஆயில் வாங்கிட்டு இருக்கிறது, கச்சா எண்ணெயை வாங்குறது அப்படிங்கிறத அமெரிக்கா என்ன பார்த்துச்சுன்னா, வெளியுறவு கொள்கை, அவங்களுடைய வெளியுறவு கொள்கைக்கு எதிரானது அப்படின்னு ட்ரம்ப்பும் அவருடைய சகாக்களும் நினைக்க தொடங்குறாங்க. ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்குவதற்காக அமெரிக்கா இந்தியா மீது கூடுதல் வரிகள் எல்லாம் விதித்த பிறகும் இந்தியா, ரஷ்யா, அது மட்டும் இல்லாமல் சீனா, இந்த மூன்று பேருமே நெருக்கமான உறவுகளை வெளிப்படுத்துறதுங்கிறது ட்ரம்ப்பை ஏமாற்றத்துக்கு தள்ளினுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய பொருளாதார அழுத்தங்கள் இந்தியாவுடைய நிலைப்பாட்டை மாற்றவில்லை அப்படிங்கிறது ரொம்ப 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 தாமதமாக புரிந்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப். அதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்றைக்கி வெளிப்படக்கூடியதாக மாறியிருக்கு. இந்த நிலையில் தான் ட்ரம்ப் இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஆழமான இருண்ட சீனாவிடம் இழந்து விட்டோம் அப்படின்னு ஒரு பதிவை வெளியிடுறாரு. ட்ரம்ப்போட இந்த அறிக்கை அப்படிங்கிறது அவருடைய சொந்த கொள்கைகளின் தோல்வியை காட்டுவதாக சொல்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். இந்தியா அமெரிக்கா வர்த்தக உறவில் அதிக வரி விதிப்பு மற்றும் கடுமையான பேச்சுவார்த்தைகள் காரணமாக மட்டுமே இந்தியா மற்ற நாடுகளோடு உறவை வலுப்படுத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டது அப்படின்னும் அவங்க குறிப்பிடுறாங்க. ட்ரம்ப்போட இந்த பதிவுங்கிறது உலகளாவிய அதிகார சமநிலை அமெரிக்காவுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும், அதை அவர் உணர தொடங்கியிருக்கிறாருங்கிறதும் அவருடைய அச்சத்தையும் இந்தியாவை அமெரிக்காவுடைய வர்த்தகம் மற்றும் வெளியுறவு கொள்கைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுத்த முடியாத விரக்தியையும் காட்டக்கூடியதாகவே இருக்குது அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. இந்தியா மற்றும் சீனா நெருக்கமான உறவுகளை வளர்த்து கொண்டால் அது அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கைக்கும் அதனுடைய புவிசார் அரசியல் நிலைப்பாட்டிற்கும் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவுடைய வளர்ந்து வரக்கூடிய செல்வாக்கை கட்டுப்படுத்துறதுக்கு இந்தியா, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவோட இணைந்து குவாட் அமைப்பை ஏற்கனவே உருவாக்கியிருக்கு. இந்த குவாட் கூட்டணி ரொம்ப முக்கியம் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியா ஒரு முக்கியமான புவிசார் அரசியலை சக்தியாக இருக்குது. அதே நேரத்தில் சீனாவுக்கு ஒரு மாற்று சக்தியாகவும் அமெரிக்காவால் பார்க்கப்படக்கூடியதாக இந்தியா இருக்குது. இந்தியா சீனாவோட ஒரு பெரிய இடைவெளியில் இருந்துச்சு. கல்வான் பள்ளத்தாக்கு அந்த தாக்குதலுக்கு பிறகு நாம் எல்லாவற்றையும் முறித்து கொண்டோம். சீனாவோடு இருக்கக்கூடிய நட்புறவு அப்படிங்கிறது ஒரு பெரிய இடைவெளிக்கு உண்டானது. அவங்களோட ஒரு மோதல் போக்கில் தான் இருந்தோம். அப்படிங்கிற சூழலில் தான் இப்போது இந்த இடைவெளி குறைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இந்தியா சீனாவோட நெருங்குச்சுன்னா குவாட் கூட்டணிக்கான இந்தியாவுடைய அர்ப்பணிப்பு கேள்விக்குள்ளாகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகும். இது அமெரிக்காவுடைய பிராந்திய வியூகங்களை பலவீனப்படுத்தக்கூடியதாக மாறும். அது மட்டும் இல்லை, அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக ஒரு கடுமையான வர்த்தக போரை நடத்திக்கிட்டு இருக்குது. சீனாவுடைய ஏற்றுமதியை குறைக்கிறது, விநியோக சங்கிலிகளை அமெரிக்காவுக்கு மாற்றுவது அப்படின்னு ட்ரம்ப்போட முக்கியமான நோக்கங்களாக பல அம்சங்கள் இருக்குது, நகர்வுலாக பல அம்சங்கள் இருக்குது.
இந்தியா உலகின் மிகப்பெரிய சந்தையாக இருப்பதனால இந்த வர்த்தக போரில் இந்தியாவுடைய ஆதரவை அமெரிக்கா எதிர்பார்க்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு எதிரான நெருக்கடிகள்லாம் கொடுத்து பார்த்தாங்க. இந்தியா அதுக்கு எந்த விதத்திலும் உடன்படலை அப்படிங்கிறது தான் இப்போ அவருடைய விரக்திக்கு காரணம். இப்போ என்ன சூழல் இருக்குன்னா, இந்தியா ஒருவேளை சீனாவோட வர்த்தக உறவுகளை வலுப்படுத்துச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுடைய வர்த்தக அழுத்தங்களை நீர்த்து போக செய்யக்கூடியதாக மாறும். இந்தியா, சீனா, ரஷ்யா இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சதுன்னா அது உலக அரங்கத்தில் அமெரிக்காவுக்கு அவங்களுடைய ஆதிக்கத்தை ஒரு நெருக்கடிக்கு தள்ளக்கூடியதாக இருக்கும், ஆதிக்கத்தை குறைக்கக்கூடியதாக மாறும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியும் சிறந்த நண்பர்களாகவே பார்க்கப்படுறாங்க. வேறு எந்த தலைவரிடமும் காட்டாத நெருக்கத்தை ட்ரம்ப் மோடிகிட்ட காட்டினார். இந்த தேவா சூர்யா நட்புக்கு பல உதாரணங்கள்லாம் இருந்துச்சு. ஹவுடி மோடி இந்த நிகழ்ச்சி 2019ஆம் ஆண்டு டெக்சஸ் நகரில் நடந்த மிக பிரம்மாண்டமான இந்திய அமெரிக்க சமூக நிகழ்ச்சி. 50,000க்கும் அதிகமான மக்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் மோடியும் ட்ரம்ப்பும் ஒன்றாக மேடையை பகிர்ந்து கொண்டாங்க. அந்த காட்சிகள் உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும். ட்ரம்ப் பிரதமர் மோடியை ஒரு பெரிய ராக் ஸ்டாரை போல வரவேற்பு கொடுத்து அங்கே அழைச்சார். அமெரிக்காவுக்கு மிகச்சிறந்த நண்பர்கள் ஒருத்தர் பிரதமர் மோடி அப்படின்னு ட்ரம்ப் தன்னுடைய பேச்சில் பலமுறை குறிப்பிட்டார். இரு தலைவர்களும் கைகோர்த்து ஸ்டேடியத்தை சுற்றி வந்த காட்சி 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட நட்பை வெளிப்படுத்துவதாக அப்போ இருந்துச்சு. ஹவுடி மோடி நிகழ்ச்சிக்கு இணையாக இன்னொரு நிகழ்ச்சியை சொல்லணும்னா நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியை சொல்லலாம். அந்த நிகழ்ச்சி இங்கே இந்தியாவில் நடந்தது. தன்னுடைய முதல் முறை ஆட்சியின் போது ட்ரம்ப் அகமதாபாத்தில் நடந்த பிரம்மாண்டமான நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சி உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானமான நரேந்திர மோடி மைதானத்தில் நடந்துச்சு. சுமார் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்று உற்சாகமாக ட்ரம்ப்புக்கு வரவேற்பு அளித்தாங்க. பொது நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லை, G7, G20 அப்படின்னு மாநாடுகளின் போதெல்லாம் கூட ட்ரம்ப் மோடி 2 பேருமே ஒருவர் நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்த்தோம். அப்படி ஒரு 2 பேருக்கும் இடையிலான நட்பு வெளிப்படக்கூடிய பல சூழல்கள் இருந்திருக்குது. ட்ரம்ப் மோடியை அவருடைய தலைமை பண்புக்காக புகழ்ந்ததும் இந்தியா அடைந்த முன்னேற்றங்களுக்காக வாழ்த்தியும் பேசியிருக்கிறார். அமெரிக்க செய்தி ஊடகங்களுடனான நேர்காணல்களில் ட்ரம்ப் தன்னுடைய நிர்வாகத்தின் வர்த்தக கொள்கைகளை பற்றி பேசும்போதெல்லாம் இந்தியாவுடைய வரி விதிப்புகள் குறித்து விமர்சித்தாலும் தனிப்பட்ட முறையில் மோடியுடன் தனது நட்பு வலுவானது அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆனாலும் சமீப காலங்களில் அமெரிக்காவுடைய வரி விதிப்புகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் காரணமாக இந்த நெருக்கம் குறைந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்குது. இந்தியா, ரஷ்யா, சீனா இந்த நாடுகள் வளமான எதிர்காலத்தை ஒன்றாக பெறட்டும் அப்படின்னு கூட ட்ரம்ப் இப்போ கிண்டலாக ஒரு வாழ்த்தை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வாழ்த்து என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த 3 நாடுகளுடைய ஒத்துழைப்புங்கிறது நீண்ட காலம் நீடிக்காது அப்படின்னும், சீனாவுடைய ஆதிக்கத்தின் கீழ் இந்தியா மற்றும் ரஷ்யா இறுதியில் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு மறைமுகமாக சுட்டி காட்டக்கூடிய ஒரு செய்தியாக ட்ரம்ப் வெளியிடுறாரு. அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லாமல் இந்த நாடுகள் செழித்து வளர முடியாது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புடைய நம்பிக்கையாக இருக்குது. இப்போ இந்த இடைவெளி இருக்கு இல்லையா, அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான இடைவெளி கடந்த 2 பத்தாண்டுகளில் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான ஒரு நெருக்கம் என்பது கூடிக்கொண்டே தான் இருந்துச்சு. ஒவ்வொரு கட்டத்திலேயே சோவியத் யூனியனுக்கு பிறகு அமெரிக்கா இந்தியாவோடு நெருங்கி வரக்கூடிய அந்த காலகட்டங்களெல்லாம் பார்த்தோம். அப்படி வந்த நெருக்கம் என்பது கடந்த 6 மாதங்களில் ரொம்பவே ஒரு பெரிய இடைவெளியை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆப்ரேஷன் சிந்தூர் சமயமாகட்டும், அதே போல் இப்போ வரி விதிப்பு பிரேசிலுக்கு இணையாக நமக்கு தான் 50% வரியை விதிச்சிருக்கிறது அமெரிக்கா. இது ஒரு அடாவடியான வரி அப்படிங்கிற இடத்துலேருந்து தான் நாம் இதை அணுகிறோம். ஆனால் இதில் விரைவில் தீர்வு காணப்படும் அப்படின்னு நம்முடைய அமைச்சர்லாம் சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனாலும் இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதிப்புகளுக்கு மாற்று ஏற்பாடுகளையும் இந்தியா பார்க்க தொடங்கி இருந்துச்சு. ஐரோப்பிய யூனியனில், அதே போல் வேறு நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் மார்க்கெட், நம்ம இந்திய பொருட்களுக்கான மார்க்கெட், குறிப்பாக ஜவுளி பொருட்களுக்கான ஒரு ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பார்க்க தொடங்கியிருந்தோம். இப்போ இந்த கடைசியாக சீனாவோடும் ரஷ்யாவோடும் இந்தியா நெருங்கி வந்திருப்பது அப்படிங்கிறது அந்த இடைவெளி குறைஞ்சிச்சு. ரொம்ப குறிப்பாக சீனாவோட நெருக்கம் அப்படின்னு சொல்ல முடியாதனாலும் இடைவெளியை குறைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ஒரு செட்பேக் அல்லது அவங்களுக்கு ஒரு கவலை ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக மாறி இருக்குங்கிறது தான் ட்ரம்ப்போட இந்த செய்தியும். அவரே அதிகாரப்பூர்வமாக சொல்லக்கூடிய அந்த செய்தியில் அவருடைய விரக்தி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஒரு பக்கம் சீனாவோட இந்தியா நெருங்கிறது குறித்து தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்துகிற ட்ரம்ப், மறுபக்கம் மீண்டும் மீண்டும் நம்ம வம்பிழுத்திட்டே இருக்கிறாரு. அதை பற்றி தான் 2வது செய்தியை பார்க்குறோம். மற்ற நாடுகள்கிட்டருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கு அதிகப்படியான வரி விதிக்க இந்தியா தான் காரணம் அப்படின்னு மீண்டும் வம்பிழுத்திருக்கிறாரு ட்ரம்ப். அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர்கள் உற்பத்தியை முன்னணி நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு மாற்றாவிட்டால் இறக்குமதி வரி விதிக்கப்படும் அப்படின்னும் மிரட்டல் கொடுத்துருக்காரு. அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகள் மீது சகட்டு மேனிக்கு ட்ரம்ப் வரி விதித்ததை எதிர்த்து அமெரிக்க வர்த்தக குழு ஒன்றும் நியூயார்க், அரிசோனா, கலிஃபோர்னியா, கொலராடோ, கனெக்டிகட்,
டெலவர் உள்ளிட்ட 12 மாகாணங்களும் வழக்கு தொடர்ந்தாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கோம். இந்த வழக்கை நியூயார்க்குடைய சர்வதேச வர்த்தக நீதிமன்றம் விசாரித்து ட்ரம்ப் விதித்த வரிகள் சட்டவிரோதமானவை அப்படின்னு கடந்த மே மாதம் 28ஆம் தேதி அறிவிச்சிருந்துச்சு. இந்த தீர்ப்பை எதிர்த்து ட்ரம்ப் நிர்வாகம் வாஷிங்டனில் ஒரு மேல்முறையீட்டை செய்கிறாங்க. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து அதில் 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் 7 பேர் ட்ரம்ப்புடைய முடிவு தவறு அப்படின்றாங்க. இந்த வரிகள் சட்டவிரோதமானவை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற சர்வதேச பொருளாதார அவசர நிலை சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அதிகார வரம்பை மீறி ட்ரம்ப் வரி விதிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதா அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய கருத்தாக இருக்குது. அமெரிக்க நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளுடைய கருத்தாக இருக்குது. ட்ரம்ப்போட வரி விதிப்புக்கு தடை விதிக்காத நீதிமன்றம் அவருக்கு மேல்முறையீட்டுக்கான அவகாசத்தை கொடுத்து அக்டோபர் 14ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யலாம், மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவகாசம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நாம் ஏற்கனவே காணொலியாக வெளியிட்டிருக்கிறோம். இந்த அவகாசம் வரை காத்திருக்காத ட்ரம்ப் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, உச்சநீதிமன்றத்தில் உடனடியாக ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரம்ப் நிர்வாகம் தாக்கல் செய்திருக்கிற 251 பக்க மேல்முறையீட்டு மனுவில் தான் 2 இடங்களில் இந்தியாவை குறை சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இறக்குமதி அதிகரிப்பு, உற்பத்தி துறையினுடைய வீழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் பிற நாடுகளை சார்ந்திருத்தல் ஆகியவை நாட்டின் பொருளாதார மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக வாதிடப்பட்டிருக்கிறது. இதனால் IEEPA சட்டத்தின் கீழ் வரிகளை விதிப்பதுங்கிறது அதிபருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு அதை டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க. அந்த ட்ரம்ப்புடைய நிர்வாகம் எடுத்த முடிவு சரி அப்படிங்கிறதுக்காக அதை குறிப்பிடுறாங்க. யுக்ரைனில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரை தடுக்க உதவுவதற்காகத்தான் ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் குறிப்பாக இந்தியா மீது 50% வரி விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற டிஃபென்ஸையும் அதில் முன்வைக்கிறாங்க. இந்தியா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிங்கிறது யுக்ரைனில் அமைதிக்கு ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னும், இது அதிபருடைய வெளியுறவு கொள்கையை செயல்படுத்தும் ஒரு வழி அப்படின்னும் ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க இந்த மனுவில். கீழ்நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் அதிபருடைய வர்த்தகம் மற்றும் வெளியுறவு கொள்கை அதிகாரங்களை அப்பட்டமாக குறைப்பதாகவும் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அமெரிக்காவுடைய வர்த்தக ஒப்பந்தங்கள் அனைத்துமே அதிபர் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலமாக செயல்படுத்தப்படுவதாகவும், அதனால் அதிபருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் குறித்து கேள்வி எழுப்ப முடியாது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க இந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாதங்கள். இந்தியாவுடைய வர்த்தக கொள்கைகளை எடுத்துக்காட்டாக பதில் மனுவில் ட்ரம்ப் நிர்வாகம் குறிப்பிட்டிருக்குது. இந்திய சந்தைகளில் அமெரிக்க பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவதாகவும், உதாரணமாக ஹார்லி டேவிட்சன் பைக்குக்கெலாம் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம இளைஞர்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய இந்த பைக்கு, அது 100% முதல் 200% வரை வரி விதிக்கப்படுவதாகவும் இந்த மனுவில் சொல்கிறாங்க. ஆனால் அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களுக்கு மிக குறைந்த வரி தான் விதிக்கப்படுது. இந்த வர்த்தக ஏற்றத்தாழ்வை சரி செய்யறதுக்கு வரிகள் அவசியம் அப்படின்னு அவங்க ஒரு டிஃபென்ஸ் எடுத்து இந்த மனுவில் முக்கியமான அம்சங்களை குறிப்பிட்றாங்க. இந்த வழக்கு அதிபர், நாடாளுமன்றம், அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றம் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார பிரிவினையை, அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. அதிபருக்கு வர்த்தக பாதுகாப்புக்கான வரிகளை விதிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்தா எதிர்காலத்தில் எந்த ஒரு அதிபரும் இது போன்ற முடிவுகளை எடுக்க முடியாது அப்படின்னு இந்த மனுவில் ட்ரம்ப் தரப்புலேருந்து முன்வைக்கிறாங்க. இந்த ஒரு வழக்கு ஒரு பக்கம் இருக்க, செமிகண்டக்டர்கள் உற்பத்தியை முன்னணி நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாற்றலை அப்படின்னா இறக்குமதி வரி விதிக்கப்படும் அப்படின்னு மிரட்டல் விடுத்திருக்காரு ட்ரம்ப். இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அமெரிக்காவுக்கு வெளியே தயாரிக்கப்படக்கூடிய செமிகண்டக்டர்கள் மீது அதிக வரி விதித்து உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதனால் யாருக்கு பாதிப்பு அப்படின்னு பார்க்கணும். முக்கியமாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கபடி அமெரிக்காவில் தொழிற்சாலைகளை அமைக்காத வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இந்த வரி நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதனால் அவர்கள் அமெரிக்காவில் புதிய முதலீடுகளை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். இப்போ அண்மை காலமாக வர்த்தக உலகத்தில் அதிகம் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தை செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர் பற்றி சுருக்கமாக பார்க்கணும் அப்படின்னா, மின்சாரத்தை முழுமையாக கடத்தக்கூடிய தங்கம், தாமிரம் ஆகியவற்றுக்கும் மின்சாரத்தை கடத்தாத ரப்பர், கண்ணாடி இந்த மாதிரியான பொருட்களுக்கும் இடையில் கடத்துத்திறன் கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு இதை சொல்லலாம். இதனுடைய முக்கியமான ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா, இதனுடைய மின் கடத்து திறன் இருக்கு இல்லையா, அதை நாம் தேவைக்கேற்ப கட்டுப்படுத்தலாம். இந்த தனித்துவமான பண்பு தான் செமிகண்டக்டரை இன்றைய டிஜிட்டல் உலகத்தினுடைய மிக முக்கியமான பொருளாக மாற்றியிருக்கு. செமிகண்டக்டர்களை பயன்படுத்தி சிறிய சிப்பில் இருந்து பல விஷயங்களை தயாரிக்க முடியும். இந்த சிப்கள் தான் இன்றைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து மின்னணு சாதனங்களின் மூளையாக செயல்படுதுன்னே சொல்லலாம். ஸ்மார்ட் ஃபோன்களில் தொடங்கி கணினிகள், மடிக்கணினிகள், கார்களில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் டிஸ்பிளேஸு, என்ஜின் கட்டுப்பாட்டு அமைப்புகள், பாதுகாப்பு அம்சங்கள் அப்படின்னு பல மின்னணு பாகங்கள்
செமிகண்டக்டர் சிப்புகளை பயன்படுத்தி தான் இன்றைக்கி தயாரிக்கப்படுது. செமிகண்டக்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்திற்கு முக்கியமான ஒன்று அப்படின்னு நம்ம பார்க்குறோம். செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இப்போ இந்தியா முழுமையாக கவனம் செலுத்துது. தமிழ்நாடு அரசும் கூட செமிகண்டக்டர் ஹப்பாக இப்போ நம்ம வந்து ஒசூர் போன்ற இடங்களை மாற்றுகிறோம் அப்படின்னு அதற்கான முயற்சிகள் இருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ் துறையில் தமிழ்நாடு ஏற்கனவே இந்தியாவில் முதல் மாநிலமாக இருக்குது. அதாவது ஏற்றுமதியில் 41% நம்ம தான் ஏற்றுமதி செய்கிறோம். ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஏற்றுமதியில் எலக்ட்ரானிக்ஸில் 41% தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்யப்படுது. $14 பில்லியன் அந்த ஏற்றுமதிங்கிறது இருக்குது. அதில் செமிகண்டக்டர்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியிலையும் செமிகண்டக்டர்கள் பயன்படுத்தப்பட்டது. இது இல்லாமல் நவீன மின்னணு சாதனங்களை உருவாக்குறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமாக இந்த செமிகண்டக்டர்ஸினுடைய அடிப்படை தேவை என்பதாக மாறிடுது. இப்போ இந்த ட்ரம்ப்போட அறிவிப்பால் ஒரு ஆபத்து வருது. இப்போ இந்த செமிகண்டக்டர்கள் மீது இறக்குமதி வரி விதிச்சிட்டாங்க அப்படின்னா விலை உயரும். இப்போ ஸ்மார்ட் ஃபோன்கள், கணினிகள், கார்கள் அப்படின்னு செமிகண்டக்டர்களை பயன்படுத்தக்கூடிய அத்தனை டிஜிட்டல் பொருட்களுடைய விலையும் அதிகரிக்கக்கூடும். இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில் வர்த்தக பதற்றத்தை மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இண்டஸ்ட்ரி சார்ந்தவங்க பார்க்குறாங்க. ட்ரம்ப் எதிர்பார்ப்பது போல் வரி விதிப்பு அப்படிங்கிறது உள்நாட்டு உற்பத்திக்கு ஊக்கமளித்தாலும் ட்ரம்ப்போட மிரட்டல் காரணமாக உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் எதிர்கால முதலீடுகள் மற்றும் உற்பத்தி திட்டங்கள் குறித்து பெரிய குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலாக இது மாறுது. வரி விதிப்பு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா உலகளாவிய விநியோக சங்கிலியில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். ஏதாவது செமிகண்டக்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய வரி விதிப்பு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தற்சார்பு இந்தியா, டிஜிட்டல் இந்தியா இந்த திட்டங்களில் கீழே உள்நாட்டு மின்னணு உற்பத்தி, அது மட்டும் இல்லாமல் செமிகண்டக்டர் துறையை மேம்படுத்துறதுக்கு நாம் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம். இந்திய அரசினுடைய லட்சிய திட்டமாக இருக்கிறதே கூட செமிகண்டக்டர் மிஷன் ஸ்கீம். அது கடுமையாக பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. செமிகண்டக்டர் மிஷனுக்கு மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் 76,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கிறது. செமிகண்டக்டர் சிப், அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே உற்பத்தி செய்வதற்கான தொழிற்சாலைகளை இந்தியாவில் அமைப்பதை இந்த திட்டம் ஊக்குவிக்குது. இப்போ மின்னணு உற்பத்திக்கு தேவையான முக்கியமான பொருட்களுக்கான வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்குது. செமிகண்டக்டர் மற்றும் டிஸ்பிளே உற்பத்தி ஆலைகளை இந்தியாவில் அமைக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு திட்ட செலவில் 50% வரைக்கும் அரசு நிதி உதவி வழங்கும் அப்படிங்கிறது இந்த திட்டத்தில் இருக்கக்கூடியது. இந்த மிஷனின் கீழே குஜராத்தில் வேதாந்தா, ஃபாக்ஸ்கான், மைக்ரான் டெக்னாலஜி, டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு பெரிய நிறுவனங்கள்லாம் நிறைய முதலீடுகளை செய்ய முன் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, அது மட்டும் இல்லாமல் தெலுங்கானா போன்ற பல மாநிலங்கள் செமிகண்டக்டர் முதலீடுகளை இருக்கிறதுக்காக தனித்தனியாக கொள்கைகளையும் சலுகைகளையும் அறிவிச்சிருக்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு இருக்கு இல்லையா, செமிகண்டக்டர் மேலே வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவுடைய செமிகண்டக்டர் மிஷனை நீர்த்து போக செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இந்தியாவுக்கு கூடுதலான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துறதுக்காக இப்போ ட்ரம்ப் இந்த காரியத்தில் இறங்குறாரா, அல்லது மற்ற நாடுகளுக்கான ஒரு நெருக்கடியை உருவாக்கக்கூடியதாக கூடுதலாக வருதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஆனால் இதை நாம் எப்படி கையாளப் போகிறோம் அப்படிங்கிறதும் பொறுத்துன்னு தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ட்ரம்ப்புடைய நெருக்கடிகள் தொடர்ச்சியாக வர வர மற்ற நாடுகள், குறிப்பாக ஒரு சீனா, ரஷ்யா, இப்போது இந்த 2 நாடும் இந்தியாவின் பக்கம் வரக்கூடிய ஒரு இடத்துக்கு வரதையும் பார்க்குறோம். அப்போ இந்த நாடுகளுடைய ஒருங்கமைப்பு அல்லது அமெரிக்காவுக்கு எதிரான ஏதோ ஒரு வகையிலான அமைப்பாக உருவாவது அல்லது முடிவுகளை எடுக்கிறது அப்படின்னு வந்ததுன்னா ஜியோ பாலிட்டிக்ஸில் பெரிய அளவுக்கு மாற்றங்களை சந்திக்கக்கூடியதாக மாறும். அப்போ அதுவும் அமெரிக்காவுக்கு கவலை தரக்கூடியதாக மாறலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான அதிரடிகளை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு ட்ரம்ப். இது ஒரு நெருக்கடி என்றாலும் நெருக்கடி எப்போவுமே ஏற்கனவே காணொலிகளில் சொன்னது தான், கிரைசிஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழலும் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இருக்கும். அப்போ அதற்கான மாற்று ஏற்பாடுகள் அப்படிங்கிற இடத்துலேருந்து இந்திய அரசும் இதை உற்று நோக்கக்கூடியதாக இந்த செய்தியும் மாறி இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.